வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வாகை. நாம் இப்போது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கிற எல்லா சம்ஸையும் நம்ம எடுத்து ஒவ்வொரு சம்ஸாக சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம். ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் வேல்யூ இன் த கிவன் ஃபிகர். அதாவது கொடுக்கப்பட்ட படத்தில் விடுபட்ட எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறத எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். பாருங்கள், 7, 2, 9, 3, 8, 11, 5, 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இங்கிட்டிருந்து எடுத்துக்குவோம். இப்போ 5, 4னா 5லேருந்து 4 போச்சுன்னா 1 கிடைக்குது. அதே மாதிரி பாருங்கள் 1, அப்புறம் 7லேருந்து 2 போச்சுன்னா என்னது 5 ஆகுதா. அப்போ பாருங்கள் 7லேருந்து 2 போச்சுன்னா 5 கிடச்சிருக்கு. 5 எத்தனை ஸ்கொயர் பண்ணோம்னா 25, க்யூப் பண்ணோம்னா 125. பாருங்க, 7லேருந்து 2 போச்சுன்னா 5 கிடைக்குது. அந்த 5ஐ க்யூப் பண்ணால் என்ன கிடைக்குது 125. அதே மாதிரி 5லேருந்து 4 போச்சுன்னா 1 க்யூப் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும் இல்லையா. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதிலேருந்து இந்த வேல்யூஸை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்யூப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப்பு போட்டுடலாம். 11லேருந்து 8 போச்சுன்னா 3 வரும். 3ஐ நம்ம க்யூப் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 27. அதாவது 3 9 3 27 கரெக்டாக வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரி இப்போ 9லேருந்து 3 போச்சுன்னா என்னது 6 இருக்கும். அப்போ 6ஐ க்யூப் பண்ணோம்னா என்னது 6 6 36. 36 இன்ட்டு 6 216. அப்போ 216 இங்கே ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், சியில் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். இது ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம இதுக்குள்ளே இதில் என்ன ரிலேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சம்.